வணக்கம் மக்களை. தூத்துக்குடியில் தொடர் 2 நாள் மழையின் காரணமாக தூத்துக்குடி முழுவதுமே வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. மழைநீர் வெள்ள நீர் மாதிரி அங்கங்கே காணப்படுகிறது. பள்ளமான பகுதி ஃபுல்லாகவே மழைநீர் சூழ்ந்து அப்படி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதனால் பொதுமக்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். வாழ்வாதாரம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. தூத்துக்குடியில் உள்ள பூப்பாண்டியபுரம், அது ஏற்கனவே அந்த பகுதி பெரிய பள்ளம் நிறைந்த பகுதியை பிளாட் போட்டு விற்று இன்றைக்கி வீடுகளாக மாறிட்டு, அதெல்லாம் ஒரு காலத்தில் சரியான பள்ளத்தாக்கு ஏரியா. அதை இன்றைக்கி மண்ணை போட்டு மூடி பிளாட்டுன்னு சொல்லி விற்று இன்றைக்கி பல மக்கள் அங்கே குடி வந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்குது. வீடு சுற்றி மழை வெள்ளம் சூழ்ந்து இருக்கனால உள்ளே போக முடியல, சேறு சகதியாக இருக்குது. அதனால் நமது ரிப்போர்ட்டர் மேற்படியாக, அதாவது வெகு தூரத்தில் இருந்து, அதாவது மெயின் ரோட்டில் இருந்து இந்த காணொலியை பதிவு பண்ணியிருக்காப்புல. நமக்கு அங்கே உள்ளே செல்ல முடியாத காரணத்தினால் ஆங்காங்கே உள்ள சில பகுதிகளை மட்டும் நமக்காண்டி அனுப்பி வச்சுருக்காங்க. அதன் அருகில் உள்ள ஹவுசிங் போர்டு பகுதி, அப்புறம் விவிடி ஸ்கூலு, பல கோடி ரூபாய் பொருட்செலவில் பல ரூபாயை செலவழித்து கட்டப்பட்ட இந்த ஸ்டெம் பார்க்கு, இதெல்லாம் ஏற்கனவே அது குப்பைமேடு சுடுகாடாக இருந்த பகுதியை இப்போ ஏதோ பண்ணுறேன்ட்டு பார்க்குன்னு ஆரம்பித்து அதுலேயும் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பார்க்குக்கு போகிறதுக்கு 20 ரூபா டிக்கெட்டு. ஆனால் அந்த பகுதி மிக படு மோசமாக இருக்குது. வடிகால், தண்ணி போகிற மழைநீர் வடிகால் மண் மூடி காணப்படுது. இதனால் தண்ணி போக முடியாத சூழ்நிலை அங்கே ஏற்பட்டிருக்கு. உடனடியாக மாநகராட்சி மூலம் மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அதனால் உடனடியாக இந்த பகுதி மக்கள் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாகவும் பாதசாரிகள் நடந்து செல்வதற்கு மிக மோசமாகவும் இருக்கும் இந்த சாலையில் உள்ள மழைநீரை உடனடியாக மாநகராட்சி அப்புறப்படுத்தி பொதுமக்களுக்கு உடனடியாக பாதையை சரி செய்து தரும்படி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். உடனடியாக மாநகராட்சி அதிரடியாக இந்த வேலையை துரிதப்படுத்தி உடனடியாக தண்ணீரை அகற்றும்படி சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அதாவது இது காவாய், மழைநீர் செல்லும் காவாய்